களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இறைவார்த்தை கேட்பதற்காக அவளோடு கூட இருக்கிறீர்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆண்டவர் தானே அமைத்து கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போக வேண்டும் என்று அவருடைய திட்டம். 2 தீமோத்தேயுவிலே 2 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை, இறை வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தான் இந்த தொலைக்காட்சி இன்றைக்கு இந்த வழியாக லட்சக்கணக்கான மக்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கூட இருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுக்கலாம். பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறதுன்னு சொன்னார் அல்லவா? அதே போல நாமளும் அவரிடம் கேட்டு ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நிலை வாழ்வு தரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர், தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதைத்தான் நான் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுகிற பொழுது இன்றைய செய்தி மிக பயனுள்ளதாக இருந்தது என்று, ஆசீர்வாதமாக இருந்தது, புதிய ஒரு நிலை கொண்டு போனது என்று சொல்வார்கள். எல்லா புகழும் அவருக்கு. ஏனென்றால் அவர்தானே இங்கே இருந்தபடி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கடவுள் தருகிற ஒரு தூய ஆவியானவர் தருகின்ற ஒரு செய்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு செய்தி, கடவுள் எதிர்பார்ப்பவை என்ற ஒரு செய்திதான். கடவுள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களிடமும் என்னிடமும் நம் ஒவ்வொருடமும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் தானே நம்மை ஒவ்வொருவரையும் படைத்தார். தாயின் கருவத்திலே அவர் தானே படைத்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம் தான், இல்லைங்களா? அவருடைய அன்பு பிள்ளைகள், அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடம் சில காரியங்கள் பார்ப்பார்கள். என் பையன் அப்படி இருக்க மாட்டானா, எங்கள் பொண்ணு இப்படி இருக்க மாட்டாளா, இப்படி செய்ய மாட்டாளா, இப்படி நடக்க மாட்டாங்களா அப்படின்ற பெற்றோர்கள் ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் உண்டு, இல்லைங்களா? பெற்றோர்களாகி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணுமே, நல்லா படிக்கணும், நல்ல கீழ்ப்படிதலாக இருக்கணும், தவறாமல் கோயிலுக்கு போகணும், பக்தி விசுவாசமாக இருக்கணும், தாழ்ச்சி இருக்கு, இப்படியெல்லாம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நம்மளெல்லாம் படைத்த ஆண்டவர் அவரும் எதிர்பார்ப்பு இருக்கணும் அல்லவா? அவருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை குறித்து இந்த தெய்வீக திருவெழுத்தின் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்திக்கணும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இங்கே நாம் தெய்வீக திருவெழுத்தில் நாம் பார்க்க முடியும்.
இணைச்சட்டம் எடுத்துக்கிடுங்க. இணைச்சட்டத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனத்தை நாம் முதல்ல பார்க்க இருக்கிறோம். அதில் 12வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். குறிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எழுதுங்க, எடுத்துக்கிடுங்க. இணைச்சட்டத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை அப்படி எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுங்க. அதில் இப்போ நிறுத்தி கவலைப்படுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் சிந்திக்கணும். கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்கணும். இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து. இது இந்த தான் 12வது வசனத்தில் இருக்குது. இந்த 12வது வசனத்தை நான் படிக்கிற பொழுது, அடுத்த 13 படிக்கலாம், 12வது படிக்கும் பொழுது 4 கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 4 கருத்துக்களை என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி என்பது ஃபஸ்ட்டு, முதலாவது இருக்கா? இருக்கு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி சொல்லுது. அப்போ கடவுளாகிய ஆண்டவருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற அஞ்சுகின்றது. இன்னைக்கு கடவுளுக்கு அஞ்சுகிற ஒரு அஞ்சுதல் எல்லாருக்கும் வேண்டும். மக்கள் மத்தியிலே அஞ்சுதல் இல்லை, பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. நாம் இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நீங்களாம் கூட சொல்லியிருப்பீங்க. கண்ணு பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா சாமி அடிச்சுடும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சாமி கண்டு நொண்டிவிடுன்னு. அப்படி பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி ஒரு தெய்வ பயத்தை கொண்டு வந்திருப்பார்கள். எனக்கு அப்படித்தான், சகோதரருக்கு அப்படித்தான், நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது அந்த தெய்வ பயம் போயிடும், சாமி அடிக்காதுன்னு. ஆனால் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தெய்வ பயம் இருக்கிற பொழுது அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயங்கிற பொழுது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று இந்த தெய்வீக திருவிழியம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை படிப்பில்லானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை நின்று விலக செய்யும், ஒருவரை தீமையிலிருந்து விலகச் செய்யும். ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற ஒரு அச்சமானது அவரை அந்த பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து விலகச் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான காரியங்கள் நான் முன்னாடி சொல்ல. எனவே தான் அங்கே இணைச்சர் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பாயிண்ட், முதல் கருத்து பாயிண்ட், கடவுளுக்கு அஞ்சி, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி என்கிறது. அஞ்சி என்று வருகிற பொழுதுதான், பயப்பட்டு அச்சம் வருகிற பொழுதுதான் அங்கே பரிசுத்தம். அன்பானவர்களே, அன்பான கடவுளுக்கு பயப்படணும். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வாலிப நடக்க சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். பார்ப்போன்னு அவர் அவருடைய ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். முதலாளியில் அந்த முதலாளியுடைய மனைவி, எஜமானுடைய மனைவி ஒரு தவறான நிலையில் அவரை கூப்பிட்றாங்க. தவறானவருக்கு வா, ஆண்டவர் அப்பா அந்த முதலாளிக்கு இல்லை, வா இன்பம் கொண்டாடலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிற வார்த்தை எனக்கு தெரியுங்க, எனக்கு கடவுளுக்கு விரோதமாக இந்த தீட்சையெல்லாம் செய்யலாமா? அதுக்கு பயப்பட்டு அப்படி துண்டை காண ஓடிட்டு இருக்கிறார். இது ஏன்? கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அந்த கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தபடினால்தான் கடவுள் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தி அந்த எகிப்து நாட்டிலே உயர்த்தி கொண்டு வந்தார். என் அன்பானவர்களே, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அப்பொழுது பரிசுத்தம் கடந்து வருகிறது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த இடைச்சட்டத்தில் முதல் பாட்டில் கடவுளுக்கு அஞ்சுன்னு, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து சொல்லுது. அவர் தம் அனைத்து வழிகளிலிருந்து நடந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 4 கருத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பார்த்தோம் கடவுளுக்கு அஞ்சி, 2வது அனைத்து வழிகளிலும் சொல்லுது. அவருடைய வழிகளில் நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு அவருடைய வழிகளில் நடக்கணும். என் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு காட்டுகிற வழி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது
தூய வழி, அது பரிசுத்தமான வழி, உன்னதமான வழி, நெடுக்கலான வழி, குறுகலான வழியிலே கடந்து செல்லுகின்ற ஒரு நிலை, தூய வழி. ஏசியா புத்தகத்தில் நீ பார்க்கிற பொழுது 35ஆம் அதிகாரத்தில் அதனுடைய தலைப்பு 35ஆம் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? அது பார்த்து தூய வழி என்று போட்டிருக்கோம். தூய வழி என்று 35ஆம் ஏசியா புத்தகத்திலே 35ஆம் அதிகாரத்திலே அந்த தலைப்பை பார்த்தோம், தூய வழின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த தூய வழி என்று சொல்லுகிற பொழுது அந்த அப்படியே சொல்லுகிறது. 8வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அந்த 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். எல்லா கருத்துக்களை பாருங்க. அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டு பெற்றோர், பாவ வாழ்க்கை தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும், அறிவெளிகள், அறியாமல் பேதையரும் கூட வழி தவறி செல்லார் என்று சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் சிந்தித்து பார்ப்போமானால் எவ்வளவு அருமையானது. பிரியமானவர்களே, அந்த தூய வழியை காட்டுவதுதான் இந்த தெய்வீக திருவிவிலியம். அவருடைய வார்த்தை, தூய வழியை காட்டுவதுதான் அவருடைய வார்த்தை. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடல் 119 105வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? என் அன்பானவர்களே, அதிலே அவர் சொல்லுகின்ற கருத்தினை பார்க்கும். திருப்பாடல் 119 105வது வசனம் சொல்லுகிறது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஒளியும் அதுவே. போகிற பாதை, காலுக்கு வெளிச்சம், பாதையும் கோட்டுகிற வெளிச்சம் அதுவே என்று சொல்லுகிறார். நான் போகிற பாதை தவறா சரியா நல்லதா கெட்டதா என்று காட்டி கொடுக்கிறது இந்த இறைவசன வார்த்தை. இறைவார்த்தை வாக்கே என் காலடிக்கு ஒளி வெளிச்சம் தீபம், நான் போகிற பாதையை காட்டுகிறது என்று. இன்று நம்முடைய மக்களிலே இறைவசன வார்த்தை எடுக்காத நல்ல போயிட்டு. சரி, அதெல்லாம் சொல்லி நான் பார்க்கணும். இறைவசன வார்த்தை இன்னைக்கு நிறைவசன வார்த்தையை மக்கள் எடுக்கவே அந்த தூய வழியில் கடந்து வரலன்னாக்க, அங்கே நீங்கள் முன்ன படிச்சுக்கல, ஏசாவில் படிச்சுக்கல, தீட்டுப்பட்டோர், அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பண்ணுக்கும், தீட்டுப்பட்டோர் அந்த வழியாய் போக மாட்டார்னு, பாவ வாழ்க்கை வாழவர்கள் போக மாட்டார்னு நான் சொல்றது இல்லைங்களா? இந்த ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை நீ பார்க்கிற பொழுது எபேசியர் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். அதில் அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. பாருங்க, நாம் செய்கிற தவறு எல்லாம் வெளியாகிடும் தான் இந்த லைட் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் காட்டிவிடும், இந்த லைட் வெளிச்சம் காட்டிவிடும். அதனால்தான் தீட்டுப்பட்டவர்கள் அந்த வெளிச்சத்தாண்ட வர்றதில்ல. ஆண்டவர் எந்த நிலையில சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள், எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். இறைவார்த்தை என்கிற வெளிச்சத்தாண்ட ஏன் இறைவார்த்தை எடுக்கலை படிக்கலைன்னாக்க அது வழியில்னாக்க அவருடைய நிலையெல்லாம் தெரிஞ்சிடும் துன்காப்படுவில்லை தீட்டுப்பட்டவனுக்கும். இதே கருத்தை யோவானில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். யோவானில் 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் பேசில புனித பவுல் சொன்னார். ஆனால் இந்த கருத்தவே அவர் இயேசு ஆண்டவரே யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை சொன்னார். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. இந்த ஒளியிடம் வருவதில்லை, இறை வார்த்தை என்கிற ஒளியிடம் வருவதில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருவதில்லை. ஒளி வார்த்தை மனு உருவானவர் வருவதில்லை. என் அன்பானவர்களை பார்க்கணும். அவர் தம் ஒளி வார்த்தை தான் காட்டுகிறது. ஒரு பக்கம் வார்த்தை வெளி என்று காட்டுகிறது, வார்த்தை வெளிச்சம் தீபம், போகிற பாதையை காட்டுகிற வெளிச்சம் என்று. அடுத்த ஒரு கருத்தினை பார்ப்போம்னா, பரிசுத்த ஆவியானவர் போகிற பாதையை தூய ஆவிக்குள் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது.
தூய ஆவிக்குள் நம்ம இதுதான் வழி, இதிலே போய் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்தாக இருக்குது. இங்கே இறைவாசன வார்த்தை வழியை காட்டும், அந்த வழியை காட்டி கொடுக்கும். தூய ஆவியானவர் இதில் வழி நடத்தி கொண்டு போவார். ஏசியா புத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம், ஏசியா புத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீ பார்ப்பில்லையானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். பாருங்கள், பின்ன ஒலிக்கும், சத்தம் கேட்கும். அந்த பக்கம் போகக்கூடாது, அது தப்பான பாதை, தவறான பாதை, அது பிசாசு வழி, பாவத்தின் வழி என்று நமக்கு உணர்த்துகின்ற ஒரு சத்தம் கேட்கும். அது தூய ஆவியானவர் கொண்டு வருகிறது. இதுதான் வழி, இதிலே போ, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது என்று காட்டுகிற வழி என் இறைவார்த்தை தான். அந்த பரிசுத்த இங்கு இறைவார்த்தை காட்டுகிறது, இங்கே தூய இந்த விவிலியமும் இறைவார்த்தையும் தூய ஆவிக்குள் நடக்கிற ஒரு மனிதன் உண்மையாகவே கடவுளுக்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். எனவே தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, வாழ்க்கையிலே வாழ்கிற மனிதர்கள் இந்த விவிலியத்தை எடுக்க மாட்டார்கள், தூய ஆவிக்குள்ளே கடந்து வர மாட்டார்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்மளில் என்ன நிலை இருக்கிறது பார்க்கணும். உங்களை இறைவசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் போகிற பாதையை அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். தூய ஆவியார் அவர் தானே இதுதான் மகளே, இதுதான் மகனே வழி என்று உங்களுக்குள்ளிருந்து சொல்லிக் கொடுத்து அந்த பரிசுத்தமான தூய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறதான இருக்கிறது. 2 கருத்துக்களை பார்த்தோம். 3வது ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது அந்த இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 10ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் பார்த்தோம் இல்லவோ, அதில் 3வது கருத்து என்ன கருத்து? அவர் மீது அன்பு கூர்ந்துன்னு சொல்லுகிறது. அவர் மீது அன்பு கூர்ந்துன்னு சொல்லுகிறது. ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்ற ஒரு கருத்து, ஆண்டவர் மீது அன்பு கூறுகிற நிலை. இந்த ஆண்டவர் மீது அன்பு கூறிய நிலையை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே பைபிளில் நாம் பார்க்கிற பொழுது இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, இனச்சட்டம் 6:5 சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு கூறணும் என்கிற சாதாரண நிலையில் இல்லை, ஏதோ அங்கே தொட்டுக்கிற மாதிரி கிடையாது, முழு உள்ளமாய் கடந்து போகணும் சொல்லதான் சொல்லுகிறது. என சட்டத்திலே பார்க்கிற பொழுது முழு. இதைத்தான் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அந்த மோசே வழியாய் கொடுக்கப்பட்ட கட்டளை 10 கட்டளை அந்த 10 கட்டளையை பார்க்கிற பொழுது அப்படி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். அந்த 10 கட்டளையில பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். மத்தேயுவிலே 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது நான் பார்க்கணும் பைபிள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வசன வார்த்தைகளை பார்க்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. என் அன்பானவர்களே பார்க்கணும். ஆண்டவர் மோசேயிடம் கொடுத்த 10 கட்டளையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரித்து 2 கட்டளையாக கொண்டு வருகிறார். 2 கட்டளை அதில் ஒரு கட்டளை தான் முதல் கட்டளை பார்க்கும்போது உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு வலிமையோடும் நீ அன்பு கூறணும். இதுதான் தலை சிறந்த கட்டளை என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுளை கட்டளை கடைபிடிக்கிற நிலையிலே பார்க்கணும். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட. என் அன்பானவர்களே, நிலைவெளியில் பாட்பாடுவோம். இந்த கருத்தை ஒவ்வொன்றும் கொண்டு போகிற பழுதி பாருங்க. கண்டிப்பாக நன்றி. இன்னைக்கு இறைவசன வார்த்தை மக்கள் எடுக்கலை.
இறைவசன வார்த்தையை மக்கள் எடுக்கலை. அதுவே எனக்கு புரியானது. ஏன்னாக்க தீட்டுப்பட்டவர்கள் அதை எடுக்க மாட்டார்கள், அந்த ஒளியிலே வரமாட்டார்கள் என்கிற வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரமே. மற்ற ஜெபங்கள் உலகப்பிரமணிலே எல்லாம் ஜெபம் இருக்கும், ஆனால் இறைவசன வார்த்தைக்கு அந்த ஒளிச்சத்துக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வரலை. ஏன் கொண்டு வரலை? ஆண்டவர் எதிர்பார்ப்பது, கடவுள் எதிர்பார்க்கிறது பார்க்கிற பொழுது, நான் அந்த 12வத்தில் 3 கருத்தை நான் சொல்லுகிற பொழுது 3 கருத்துக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முழு உள்ளத்தோடு கூட கடவுளை எதிர்பார்க்கணும், அவர் இருக்கணும், நாம் பாட்பண்ணு இருக்கணும். அடுத்தது நான் பார்க்கிற பொழுது 4வது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அந்த கருத்தில் பார்க்கிற பொழுது 12 இணைச்சட்ட 10 4வது வார்த்தை என்னது? உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து. முதலாவது கடவுளுக்கு அஞ்சி, 2வது அவர் வழியிலே நடந்து, 3வது அன்பு கூறுகிறது, 4வது பணிபுரிந்து. முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து சொல்லுகிறது. பணிபுரிகிறது என்று சொல்லுகிற பொழுது நிறைய நிலை இருக்கு. ஒன்று, ஆலயத்திலே பணிபுரிகிற கருத்து. ஆலயத்தை விட்டு வெளியே நற்செய்தி அறிவிக்கின்ற பணி இருக்கிறது. 3வது சமூக பணி இருக்கிறது. 3 விதமான நிலையிலே அந்த பணியை கொண்டு வரலாம். நிறைய இருக்கிறது, நிறைய கொண்டு போகலாம். ஆனால் முக்கியமான நிலையை பார்க்கும் பொழுது ஆலய பணி. அந்த ஆலய பணியை அந்த குருக்கள் தான் செய்ய முடியும். சில காரியங்கள்லாம் அவர்கள் தான் செய்வார்கள், மற்றவங்களாம் செய்ய முடியாது ஆலய பணி. 2வது நற்செய்தி பணி, இதில் எல்லாரும் செய்யலாம். 3வது சமூக பணி. இந்த 3 பணிகளை நாம் பார்க்கணும் இருக்கு. இன்னைக்கு ஆலய பணி விடுங்க, அது அவர்கள் காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குருக்கள் அருத்தந்தைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பணி நற்செய்தி அறிவிப்பணி செய்கிறோமா? யாரு, எங்கே, எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் பார்க்கணும். 3வது பார்க்கிற பொழுது சமூக பணி என்று பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறத வார்த்தையை பார்க்கணும். பொது தீர்வு என்று மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், பொது தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் போது வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல ஆண்டவர் பிரிப்பாராம். ஆண்டவர் பிரித்து அந்த வலப்பக்கம் இருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லுவாங்களா, நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தாய், அந்நியனாயிருந்தேன், வரவேற்றாய், ஆடின்றிருந்தேன், ஆடை கொடுத்தாய், நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தாய் என்று அங்கே சொல்லுவார்களா. அங்கே மக்கள் கேட்பாங்களா, ஆண்டவரே எப்பொழுது நீங்கள் அப்படி இருந்தீங்க? அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 40வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கே செய்தீர்கள் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கே செய்தீர்கள் என்று. என் அன்பானவர்கள், எனக்கே செய்தீர்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த நாளிலே நினைத்து பார்க்கணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த 4 காரியத்தில் நாம் எந்த நிலையிலே எப்படி வந்து இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் எதிர்பார்த்து அவர் வேறுபடுவார், எதிர்பார்க்க ஒன்றும் இடையில. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மளே எதிர்பார்க்கிற காரியங்களை பார்க்கணும். இனச்சட்டத்திலே பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனத்தை பார்த்தோம். அந்த 12ஆம் வசனத்தினுடைய கருத்தை பார்க்கிற பொழுது 4 கருத்துக்களை நாம் பார்த்தோம். கடவுள் எதிர்பார்ப்பவை, அவருக்கு ஆண்டவராய் கடவுளுக்கு அஞ்சுகிறது. 2வது, ஆண்டவராய் கடவுள் காட்டுகின்ற வழியிலே நடந்து போவது. 3வது பார்க்கிற பொழுது அவருக்கு முழுமையான அவருக்கு அன்பு செலுத்துவது. 4வது அவருக்கு பணி செய்வது. 4 கருத்தை நாம் பார்த்தோம். அடுத்த ஒரு படும்போது அடுத்து சொல்ல 13வது வசனத்தை நீங்க படிங்க. 13வது வசனத்தை படிங்க. அந்த 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? வேற என்ன எதிர்பார்க்கிறார்? வானம் அவரது, பூமி அவரது, அண்ட சராசரம் எல்லாம் அவரது.
அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறான் தான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு, உங்களுக்கு எல்லாம் நலம், அந்த வார்த்தை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று வேற என்ன கேட்கிறான்னு? கட்டளை கடைப்பிடிக்கணும், நேமலை கடைப்பிடிக்கணும். இந்த கட்டளை நேமலம் அடங்கப்பட்டது தான் தெய்வீக திருவிவிலியம், இந்த திருச்சட்ட நூல். இவற்றை நாம் படித்து இறைவசன வார்த்தைகளை கேட்டு நாம் வாழ்வாக்குற பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நலமாகும் என்று அந்த வசனம் நமக்கு, அந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு, எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்பார்க்கிற காரியங்களிலே எல்லாம் நலமாகும் பொருட்டு அவருடைய கட்டளையும் நேமங்களையும் கடைபிடிக்கின்ற என் அன்பானவர்களே, இந்த நிலையைத்தான் அங்கே நாம் பார்க்கிற பொழுது மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை அவர் அனுபவித்து செயல்பட்டவராக இருக்கிறார். அந்த நிலையிலே இருக்கிறவர் தான் அது அடுத்தது யோசேப்புக்கு யோசுவா சொல்லுகிற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும். அந்த மோசன் சொல்லுகின்ற அன்றைக்கு அந்த கட்டளை யோசுவா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கணும். அதில் 7வது வசனத்தை முதல்ல படிங்க. ஒன்றுல யோசுவா புத்தகம் முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? தினமும் உறுதியம் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். பாருங்க, என்ன அருமையா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அந்த கட்டளையை அந்த மோசேக்கு வழியாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை கவனமாய் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அதை விட்டு லெஃப்ட் ரைட் திரும்பாத. அது பற்றி கவனமாக கவனம். அப்பொழுது நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நலம் காண்பாய், வெற்றி காண்பாய். என் அன்பானவர்களே, அந்த நிலை, அந்த புத்தகம் தான், அந்த சட்டமும் நேமும் தான் இந்த தெய்வீக திருவிவிலியம். இதை நாம் படிக்கிற பொழுது, இதனுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுதுதான் நாம் அதை கடைபிடிக்க முடியும். அதை நான் தொடவே இல்லை என்றால், அதை படிக்கவே இல்லை என்றால், இந்த இறைவார்த்தை நான் காதில் கேட்கவே இல்லை என்றால் எப்படி கட்டளை கடைபிடிக்க முடியும்? நேமலை கடைபிடிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே நலம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி எப்படி வரும்? பார்க்கணும். அடுத்த வசனத்தில் அந்த 8வது வசனத்தில் சொல்லுகிறார். 1 யோசுவா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 7வது வசனம் படித்தீங்க இல்லவா? அடுத்து 8வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாது இருக்கட்டும். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நம் சமூகம் எப்படி, எந்த நிலை, நலம், வெற்றி பார்க்கணும். இந்த கருத்தை கொடுத்த இப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வசனத்தை சொல்றாரு, அடுத்த வார்த்தையை சொல்லுகிறாரு. அவர் சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. என்னைக்கு இறைவசன வார்த்தைகளை கடைபிடித்து அது ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வருகிறோமோ, அவருடைய பிள்ளைகளாய் கடந்து வருகிறோமோ, அப்போ நாம் கவலைப்படவே தேவையில்லை. அது அடுத்த வசனம். அந்த 7வது படிச்சீங்க, 8வது படிச்சீங்க, இப்போ 9வது படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். சரி, நீ செல்லும் இடமெல்லாம் இப்படி வார்த்தை, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, இறை வசன வார்த்தைகள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது பார்க்கணும்.
நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் பைபிளை படித்து வசனங்களை படித்து சிந்தித்து அந்த கட்டெல்லாம் கடைப்பிடிச்சு கடந்து வரணும்னு உள்ளத்தை செயல்பட்டே கொண்டு இருக்கிறேன். படிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை, யாரெல்லாம் பைபிளை படித்து இறைவசன வார்த்தை படித்து கேட்டு அதன்படி நடக்கணும், அப்போ அவர்களோடு கூட கடவுள் அவர் வந்துட்டே இருப்பார். நமக்கு பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட சொல்லிட்டு நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இந்த கொரோனா அந்த காலகட்டத்தில் எந்த ஊழியத்தின் காரியங்கள் எவ்வளவு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தெரியுங்களா, ஆனாலும் கூட ஆண்டவர் தானே அற்புதமாக இதுவரை உதவின எபினேசர் அற்புதமாக நடத்தி இருக்கிறார். சில அறுத்தந்தெல்லாம் கேட்குறாங்க, எப்படி பிறகு அந்த ஊழியத்தை நடத்துறீங்க? எனக்கு இதெல்லாம் கடவுளுடைய சித்தம், அவர் வசன வார்த்தை கேள்பனது கடந்து போகிறது தான் இருக்கின்றது. எனவே அன்பானவர்களை பார்க்கணும். இயேசு என்னோடு, எல்லாரும் பாடுங்க, ஒரு வார்த்தை பாடுங்க. யாரெல்லாம் இறைவசன வார்த்தையை படித்து கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் கூட என்னோடு கூட இணைந்து ஒரு பாட்டு பாடுங்களே. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படியே பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நான் ஒரு கருத்து சொல்லணும். இன்னைக்கு மக்கள் கருத்தில் நினைப்பானுக்கும் சக்கரியாசில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சக்கரியாசில் அதில் டைம் ஆகி போயிட்டே இருக்குது, இந்த கூட சொல்கிறேன் தொய்யாயான்னு. சக்கரியாசில் பார்க்குற பொழுது 7ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் ஒரு கருத்து சொல்லி கொடுத்துருப்பார். சக்கரியாசி 7ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனம் சொல்லியிருப்பார். இந்த இறைவசன வாசத்தில் திருச்சட்டத்தில் கடைப்பிடியும் சொன்னால, படிஞ்சு கொண்டு வாங்க சொல்லல, அதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து அங்கே சொல்லப்பட்டு சக்கரியா சொல்கிறார். சக்கரியா சிறுவாக்கில் அங்கே சொல்கிறார். சக்கரியா 7ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தை படித்து பாருங்க என்ன சொல்லுதுன்றிருக்கு. படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னைய இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திரு சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டு விடாதபடி பாறையை போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். பாறை போல கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடும் சினமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாது இருந்தது போல் அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். தெய்வீக திருவிழத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். இறை வார்த்தை வழியா நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறார். அவர் சொல்றாரு, நான் கூப்பிட்ட போது என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அப்போ அவன் கூப்பிடும்போது நானும் செவி கொடுக்க மாட்டேன் என்று கடும் சினத்தோடு கூட சொல்றாரா. நான் சொல்லலை, பைபிளில் இசைக்கல் இறைவதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்த்தோம். இது சக்கரியா இறைவாக்கின வழியாக சொல்லிக்கிட்டு பார்த்தோம். ஒவ்வொரு வசனம் இசைக்கல் பார்த்தோன்னாக்கா அதில் சொல்லிக்கும், கேட்டால் கேட்கட்டும், கேட்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். என்ன அன்பானவர்களை பார்க்கணும். ஓகே, சாரி, இந்த ஒரு கருத்து நம்ம இதில் பார்த்தோம் தானே. அடுத்த ஒரு கருத்து கூட ஒரு இது இருக்குது. மீகாவில் பார்க்குற பொழுது, மீகா எடுங்க எல்லாரும், மீகா எடுங்க. மீகாவில் பார்க்குற பொழுது அங்கே கூட ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். மீகாவில் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். மீகாவில் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். மீகாவில் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். அதில் ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். படிக்கலாமே. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? நம்மள எல்லாரும் பார்த்து, ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. எப்படி நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? வேறு எதனை கேட்கிறான்? இன்னைக்கு கேட்கிறான்னு பிரதர் கேட்கலையா? அவர் சொல்றதெல்லாம் வேற. நீ கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது அப்படி கேட்கிறார். கொடுங்கள்
கேட்குறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீ கொடுத்தா உனக்கு கொடுக்கு, மன்னிங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், மன்னிச்சா மன்னிக்க முடியும், அந்த மாதிரி கொண்டு வர்றார். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது என்னன்றக்க அங்கே முன்ன என்ன சட்டத்தில் படித்தோம், 5 பாயிண்ட் 4 + 1 5 பாயிண்ட். இதில் கொடுக்குற பாயிண்ட்டை பண்ணால் வாணிடா நல்லது எது என உனக்கு அவர் காட்டியிருக்கிறாரே, ஒன்று நேர்மையை கடைபிடித்தலையும் சொல்றார். நேர்மையை கடைபிடித்தலும் இப்போ நேர்மையை கடைபிடித்தலும் சொல்லுகிற பொழுது எப்படி? தயவுசெய்து பைபிளில் கடைசி பக்கம் திருப்புங்க, யாக்கோப்பு எடுங்க. யாக்கோப்பில் எல்லாம் கொழுத்து அர்த்தம் கொண்டிருப்பார். யாக்கோப்பில் நீ பார்க்க பொழுது அந்த நேர்மையை கடைபிடித்தலும் சொல்லுகிற பொழுது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். பாருங்க, அங்கே தான் நேர்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேர்மை பற்றி நான் சொல்லுகிறேன், நிறையன்னு சொல்லணும். நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் அது பாவம், நீங்கள் அது பாவம் கொண்டு வர ஆள் பார்த்து செயல்பட பாவம் இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான், அது தீர்ப்பு. ஆளை பார்க்குறேன், நல்லவன் கெட்டவன் இல்லைங்களா, பெரியவன் சேவான்ட்டுக்கு, அதில் பெரிய ஆளுநர். இப்படி ஆள் பார்த்து செயல்பட்டால் அங்கேது நேர்மை அவுட்டு போச்சு, நேர்மை இல்லாத போச்சு. இதை குறித்து அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது 1-4 வருஷத்தை குறிச்சிக்கிடுங்க, அப்புறமேல படிங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்புறமேல 2ஆம் அதிகாரத்தில் 1-4 வருஷம் படித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறார். சரி, அடுத்து விடுங்க. நேர்மையோடு நடப்பதையும் அது நேர்மையோடு நடப்பதிலையும் அடுக்கு இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும். இரக்கம் அந்த இரக்கத்தின் காரியங்களை பார்க்கணும் பிரியமானவர்களே, இரக்கத்தின் காரியங்களை பார்க்கணும். அந்த இரக்கம் என்பது சாதாரண நிலையில் வருவதில்லை. பாவிகளுக்காக கடந்து வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த இரக்கத்தின் உள்ளம் காரியங்கள் கடந்து வரும். இரக்கம் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு கடின உள்ளம், கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத உள்ளம் இருக்கிறது இல்லைங்களா? நிறைய பண வசதி இருக்கும், நல்ல நிலையிலாம் இருப்பாங்க, ஆனால் கூட ஈவு இரக்கம் இல்லாத நிலையில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? முதலாவது நேர்மையோடு கூட இருக்கிறது. அடுத்து நான் பார்க்கிற பொழுது எனக்கு இரக்கத்தையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் அந்த ஆர்வத்தையும் காட்டணும் சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் யாக்கோப்பு புக் எடுத்திருக்கீங்களா? அதே யாக்கோப்பு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? 2ஆம் அதிகாரத்தில் அதே 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்க. 13வது வசனம் பாருங்க. ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும் சொல்லார். இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லுகிறார். இரக்கம் தீர்ப்பை வெல்லும் சொல்லிருக்கு. என் அன்பானவர்களே, வசனத்தை நாம் படிக்கிற பொழுது எந்த அளவிலே கொண்டு வருகிறார் பார்க்கணும். மற்றவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் இரக்கத்தின அந்த தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நாம் இரக்கம் காட்டுகிற பொழுது அந்த தீர்ப்பை வெல்கிறோம். அடுத்தது 3வது பாயிண்ட் ஒரு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கடவுளாகிய ஆண்டவருக்கும் தாழ்ச்சியோடு கூட நடந்து கொள்வதை தவிர வேறு என்ன அவர் முன்னாடி எதிர்பார்க்கிறான்னு, கடவுளாகிய ஆண்டவருக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு கூட நடந்துக்கணும். அந்த தாழ்ச்சி என்பது அந்த இயேசு கிறிஸ்து, நான் என்ன சொன்னேன், அந்த இயேசுடைய ஆவி எனக்குள்ள வருகிறது இரக்கம். அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவி எனக்குள்ள வருகிற பொழுது தாழ்ச்சியின் காரியங்கள் கடந்து வரும். தாழ்ச்சியோடு கூட கடந்து போகிற நிலையில் யாக்கோப்புன்னு கொண்டு வர இருக்கும். அந்த யாக்கோப்பில் 4ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே 10வது வசனம், யாக்கோப்பில் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இயேசு தன்னை தாழ்த்தினார், அதனால் அவர் உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா? எல்லா மக்களும் பெற்று அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தினாங்க, அதனால் இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் போற்றும் என்கிற நிலை அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அப்படி தன்னை தாழ்த்துகிற நிலை நமக்கு வேண்டும் என்று தான் இங்கே அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் தாழ்த்துன்னு சொல்லுகிறார்.
இந்த கருத்து நான் பார்க்குற பொழுது என் அன்பானவர்களே முன்ன கொடுத்தல 4+1 5 பாயிண்ட்டு, இனச்சட்டத்தில் 5 பாயிண்ட்டு, இந்த ஒரு இதில் வருகிற பொழுது ஒரு 3 பாயிண்ட்டு, இந்த 3 5 3 8 பாயிண்ட்டும் எல்லாவற்றையும் உள்ளடக்கினா அன்புக்குள்ளாக அடங்கிவிடுகிறது. அன்பு செய்கிறதுனால அடங்குகிறது. எனவே இந்த வேலையில கூட நம்மை ஒப்புக்கொடுக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் கண்டு வர எனக்கு கிருபை பண்ண ஒப்புக்கொடுக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்களுக்கு அழகுமா எங்களை அன்பு செய்கிற அன்பு தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பார்ப்பவை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு அஞ்சு பயந்து ஆண்டவரே உமக்கு அனைத்து வழிகளிலும் நடந்து உம்மை அளவுக்கு அதிகமாய் அன்பு கூர்ந்து உமக்காக பணிவிடை செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கக்கூடிய ஆற்றலையும் ஆண்டவரே அருளையும் நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த இறை செய்தியை கண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை மீது நீர் அன்பு கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கட்டளையில் எல்லாம் ஆண்டவரே அனுசரித்து நடக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள், புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.